வணக்கம். தமிழகமின் இலங்கை செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். யாழில் தொடர்ச்சியாக 3வது தடவையாக கசிப்புடன் கைதான பெண். சூடு பிடிக்கும் தென்னிலங்கை அரசியல். கல்வி அமைச்சின் முக்கிய தீர்மானம். வாகன இறக்குமதிக்கான அனுமதி தொடர்பில் வெளியான அறிவிப்பு. தேர்தலுக்கான மொத்த செலவு தொகையை அறிவித்த அஞ்சல் துறை. காலநிலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. அரசியல்வாதிகளால் ஏற்பட்டுள்ள நெருக்கடி. ஆஸ்பெசுமை 2ஆம் கட்டம் கொடுப்பனவு தொடர்பில் வெளியான தகவல். தென்னிலங்கையில் நடந்த பயங்கரம். இலங்கை மகளிர் அணிக்கு ஜனாதிபதி வாழ்த்து. இனி வரவன விரிவான செய்திகள். வாகன இறக்குமதிக்கான அனுமதி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் வழங்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன்படி வர்த்தகம் மற்றும் போக்குவரத்துக்கு தேவையான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு ஆரம்ப கட்டத்தில் அனுமதி வழங்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எந்த தேர்தலை இலக்கு வைத்து இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதிக்கும் நிலைக்கு ஒரு அரசாங்கம் நாட்டை மீண்டும் எட்டிச் செல்ல முடியாது. தற்போது வாகனங்களை தவிர ஏனைய அனைத்து கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்பட்டுள்ளன. வாகனங்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகள் கட்டம் கட்டமாக நீக்கப்படும். முதல் காலாண்டு வணிக நடவடிக்கைகள் மற்றும் போக்குவரத்துக்கு தேவையான வாகனங்களுக்கு அனுமதி வழங்குவோம் எனவும் கூறியுள்ளார். இலங்கையின் அஞ்சல் திணைக்களம் ஜனாதிபதி தேர்தலுக்கான தமது மொத்த செலவின அறிவிக்கையை சமர்ப்பித்துள்ளது. இதன்படி ஜனாதிபதி தேர்தலுக்காக 1.4 பில்லியன் தேவை என்றும் அஞ்சல் திணைக்களம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவித்துள்ளது. அஞ்சல் கட்டணங்கள் தற்போது அதிகரித்துள்ளதால் தேர்தல் செலவுகள் அதிகரித்துள்ளதாக அஞ்சல் மா அதிபர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தமது திணைக்களம் குறிப்பிடத்தக்க பணியாளர் வெற்றிடங்களை எதிர்நோக்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பல பிரதேசங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய மேல் மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் காலி மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் எனவும் வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, மொனராகலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது 50 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். கடந்த 2019 தேர்தலுடன் ஒப்பிடும்போது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை இந்த வருடம் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக வாக்குச்சீட்டின் நீளத்தை அதிகரிக்க வேண்டும் எனவும் சிஆர் பயிற்சி புத்தகத்தின் பக்கம் போன்று அச்சிட வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் அரசு அச்சகம் தெரிவித்துள்ளது. அதாவது 2019 ஜனாதிபதி தேர்தலில் 35 வேட்பாளர்கள் முன்னிலையில் இருந்ததால் 26 அங்குல நீளமான வாக்குச்சீட்டு அச்சிடப்பட்டுள்ளது. வாக்குச்சீட்டில் அச்சிடக்கூடிய அதிகபட்ச நீளம் 26 அங்குலம் மற்றும் அதற்கு மேல் அச்சிட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வாக்குச்சீட்டு பெரிதாக்கப்படுவதால் வாக்குப்பட்டியல் போடக்கூடிய தாள்களின் எண்ணிக்கையும் குறையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்புகள், விண்ணப்ப படிவங்கள் போன்றவற்றை அச்சிடும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அரசு அச்சகர் மேலும் தெரிவித்துள்ளார். ஆஸ்பெசுமை 2ஆம் கட்டத்துக்கு குறைந்த வருமானம் பெறும் 34 லட்சம் குடும்பங்களின் தரவுகள் சேகரிக்கப்பட்டுள்ள நிலையில் 17 லட்சம் குடும்பங்களின் தரவுகளை மறுஆய்வு செய்ய உள்ளதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கள உத்தியோகத்தர்களை நியமித்து கைத்தொலைபேசி விண்ணப்பத்தினூடாக இந்த மேல் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. அத்துடன் பிரதேச செயலகங்களில் அமைக்கப்பட்டுள்ள தெரிவுக்குழுக்களின் மூலம் உரிய தகவல் சரிபார்க்கப்பட உள்ளது. உலக வங்கியின் கடன் உதவியின் செயற்படுத்தப்படும் சமூக பாதுகாப்பு திட்டம் மூலம் இந்த கொடுப்பனவு தொகை செலுத்தப்பட உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஈடுபடும் அதிகாரிகள் அவர்களின் தனிப்பட்ட கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி கணக்கெடுப்புகளை மேற்கொள்வதனால் ஊக்குவிப்பு கொடுப்பனவாக 180 ரூபாய் வழங்கப்படும் என நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் கிராம அலுவலகர் கள ஆய்வில் தரவு சேகரிப்பு பணியை கண்காணித்து கண்காணிப்பு அலுவலர்களுக்கு விண்ணப்பம் ஒன்றுக்கு 10 ரூபாய் வீதம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹாலி கௌரவத்துவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட
தெக்குப்புற வீதியில் கரும்பன்கொட பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் 2 காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவருமே துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. வீதியில் நடந்து சென்ற 2 மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. அவர்களில் ஒருவர் காயமடைந்துள்ளார். மற்ற நபர் தப்பியோடியதாகவும் பின்னர் காயமடைந்த நபர் அருகில் இருந்த முச்சக்கர வண்டியில் ஏற முற்பட்ட போது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் முச்சக்கர வண்டியை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் முச்சக்கர வண்டியின் சாரதியின் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 34 மற்றும் 54 வயதுடைய இருவரும் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த இருவரும் தற்போது காராம்பட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். துப்பாக்கிச் சூட்டுக்கு கைத்துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தற்போது 3ஆக பிளவுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் 3 குழுக்களாக பிரிந்து 3 ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்துள்ளனர். அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்துவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் அவரது குழுவினர் ஏற்கனவே தீர்மானித்துள்ளனர். இருப்பினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதாக அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவும் அமைச்சரும் மகிந்த அமர வீரவும் அறிவித்துள்ளனர். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரவுடன் இணைந்து சிலர் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான புதிய கூட்டணி ஆதரிக்கும் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது எதிர்வரும் 31ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என அமைச்சர் மகிந்த அமரவீர அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாறினாலும் வாக்கு பலத்தினால் வழங்கும் தேர்ப்பு மக்கள் கைகளில் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அமோக வெற்றியீட்டுவார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்த போதிலும் அவை வெற்றியளிக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் வரப்பிரசாதங்களுக்குள் ஒளிந்து கொண்டு நீதிமன்ற தீர்ப்புகளை விமர்சனம் செய்வது பாரதூரமான குற்றம் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். போலீஸ் மாதிபர் ஒருவர் இல்லாமல் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தடையில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியும் பிரதமரும் கொழும்பு ரோயல் கல்லூரிக்கு சென்று நீதிமன்ற தீர்ப்பினை ஏற்கப் போவதில்லை என கூறியுள்ளதாக ஜிஎல் பீரிஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட வலைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி அமலநாயகியை பயங்கரவாத தடுப்பு பிரிவில் இன்று முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கல்லடியில் அமைந்துள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அலுவலகத்துக்கு சமூகம் அளிக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் போராட்டம் தொடர்ச்சியாக மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவிக்கு இவ்வாறு புலனாய்வு பிரிவினர் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமது உரிமைக்காக போராடுவோரை அச்சுறுத்தும் வகையில் இவ்வாறான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மனித உரிமை ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கரப்புயோலை படுகொலையின் 41ஆம் ஆண்டு நிறைவேற்றல் நிகழ்வுகள் யாழில் இடம்பெற்றிருந்தது. யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்க மண்டபத்தில் நடைபெற்ற நிறைவேற்றல் நிகழ்வில் 1983ஆம் ஆண்டு ஜோலை படுகொலை செய்யப்பட்டவர்கள் மற்றும் வெலிக்கடை சிறையில் படுகொலை செய்யப்பட்ட 53 அரசியல் கைதிகள் உள்ளிட்ட அனைவரையும் நினைவு கொண்டு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. நினைவேந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன், வடமாகாண சபை அவைத் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் ஜோலை கலவரத்தில் கொல்லப்பட்டவர்களின் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டை பாதுகாக்க தவறியதன் காரணமாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு உச்சநீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றம் சுமத்தியுள்ளார். கோமாகம பிரதேசத்தில் இடம்பெற்ற விசேட அரசியல் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே நாட்டின் பாதுகாப்பு முக்கியத்துவம் தொடர்பில் ஜனாதிபதி விளக்கம் அளித்துள்ளார். அரசியல் அமைப்பின் 4வது பிரிவின் கீழ் நாட்டின் பாதுகாப்புக்கு ஜனாதிபதி பொறுப்பு கூற வேண்டும் என ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார்.
நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது போலீசாரின் தேவை. இதனை கருத்தில் கொண்டு புலனாய்வு பிரிவு மற்றும் சிறப்பு அதிரடிப்படை செயற்பட வேண்டும். இந்த திறன்களை நாம் இழந்தால் என்ன நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். போதைப் பொருளை எதிர்த்து போராடுவதற்கான புதிய பிரச்சாரம் இந்த வாரம் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதனை சரியான நேரத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என ஜனாதிபதி கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான தமிழ் FM இலங்கை செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன.